வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்து அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா குழு நிர்வாகிகள் அழைப்பிதழ் வழங்கினார். திருச்சி விமான நிலையத்தில் 1112 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய முனையத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று திறந்து வைத்துள்ளார். நெல்லையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் நிவாரண உதவி பெற இன்று வரை மட்டுமே அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளதாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட தேர்வர்களுக்கு TNPSC தேர்வை ஒத்திவைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். மதுரை மாவட்டம் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டி வருகின்ற ஜனவரி 16ஆம் தேதி நடைபெற உள்ளதாகவும், மேலும் இதனை முன்னிட்டு வாடிவாசல், பார்வையாளர் மாடம் ஆகியவற்றிற்கு வர்ணம் பூசும் பணியும் முதற்கட்டமாக துவங்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் சேதமான திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையிலான ரயில் பாதையில் பராமரிப்பு பணிகள் 4ஆம் தேதி நிறைவு பெறும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சொத்து வரி உயர்வை தொடர்ந்து சொத்து வரி பெயர் மாற்றத்திற்கும் கட்டண உயர்வை அமல்படுத்துவதா என்று தமிழக அரசிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னையில் 47வது புத்தக கண்காட்சியானது இன்று தொடங்கி வருகின்ற 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை தொடர்ந்து லட்சத்தீவுகளிலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 1150 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்துள்ளார். அயோத்தி ராமர் கோவிலில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளுமாறு நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சபரிமலையில் வருகின்ற 10ஆம் தேதி முதல் ஸ்பாட் புக்கிங் ரத்து செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் 10 நாட்களில் சொர்க்கவாசல் வழியாக 6,43,000 பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளதாகவும், மேலும் 40 கோடி ரூபாய் காணிக்கை கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதித்த தென் மாவட்டங்களில் இன்று முதல் அரையாண்டு தேர்வுகள் தொடங்கப்பட உள்ளது. தமிழ்நாடு வாலிபால் சங்கம் சார்பில் 1வது தமிழ்நாடு வாலிபால் லீக் போட்டிகள் இன்று தொடங்க உள்ளது. அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களின் வாழ்வாதார கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றுங்கள் என்று சீமான் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தின் புதிய முனையத்தை திறந்து வைத்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விஜயகாந்த் மறைவிற்கு அஞ்சலி செலுத்துவதாக கூறினார். நடப்பாண்டில் 12 முதல் 14 வரையிலான ராக்கெட் ஏவுதல் திட்டங்களை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அவர்கள் தெரிவித்துள்ளார். திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டுள்ளார். கேரள மாநிலம் திருச்சூரில் இன்று நடைபெறும் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். உயர்கல்வி பூங்காவாக தமிழ்நாடு திகழ்கிறது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பெருமிதமாக தெரிவித்துள்ளார். மெட்ரோவில் கடந்த 2023ஆம் ஆண்டில் மட்டும் 9 கோடியே 11 லட்சம் பேர் பயணம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் பேருந்துகளின் கட்டணத்தை தமிழக அரசு குறைத்துள்ளது. சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி சுவாமி கோவிலில் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு நாள் முழுவதும் பிரசாதம் வழங்கும் திட்டத்தினை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். தமிழ்நாட்டின் துடிப்பு மிகுந்த தொழிற்சூழலை வெளிக்காட்ட ஜனவரி 7 மற்றும் 8 ஆகிய தேதிகளில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற உள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். பழனி முருகன் சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழா வருகின்ற 19ஆம் தேதி காலை பெரியநாயகி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 47,360 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 80 ரூபாய் 30 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.